பிரபு நல்லா படிச்சிருப்பான். இவன் பிரேம் வந்து சரியாக படிக்க மாட்டான். டியூஷனாக வச்சா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ட்டுருவான். இப்போ அண்ணனோட பையன் இருக்கல கார்த்திக் ராஜா, இவன் அவர்களுக்கு என்ன பண்ணாங்க, அண்ணன் வந்து ஒரு வீடியோ கேமரா வாங்கி கொடுத்தாங்க. ஏய் வாங்கடா நம்ம ஒரு நல்ல கதை எடுக்கலாம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து அண்ணன் வீட்டில் மொட்டை மாட்டில் ஒரு திருடன் வந்தான், அவர் பிடிக்க போகிறான்ட்டு அந்த போர்ட்டிகோ இருக்கு இல்லையா, போர்ட்டிகோ வரைக்கும் துரத்தி அங்கேருந்து ஜம்ப் பண்ணணும். பிரபு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான், பிரேம் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான், பின்னாடி இவன் ஓடி வந்துட்டு போலீஸ் மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து வந்து இப்போ எடுத்து போட்டு காட்டணும்னா அடப்பாங்களா இவங்க மைண்டு இப்படி போயிடுச்சு ஒரு கேட்டு தான் நான் என்ன பண்ணேன், நிஜமாவே ஒரு பேக்கப் பண்ணி அனுப்பணும். அப்போ ஃபாரின் கச்சேரியில் நிறைய போனேன். ஃபாரின் கச்சேரி அதிகமாக போனது காரணம் எம்ஜிஆர் தான். அந்த மாதிரி போனதுனால எனக்கு வெளிநாட்டில் பழக்கம் ஜாஸ்தி. இந்த பசங்க இங்கே எங்கே சினிமாவில் வந்துருவானுங்களோங்கிறதுக்காக நீ அடுத்த வருஷம் இங்கே படிக்க போகிறதில்ல வந்துட்டு அமெரிக்காவில் நான் வாங்கிட்டேன் சீட் வாங்கி. பீம் சிங் இருக்காங்களே டைரக்டர், அவங்களோட லாஸ்ட் பொண்ணு சுச்சி, லெனினோட சிஸ்டர். சுச்சிட்டு சொன்னோன்னா வாங்க அனுப்புங்க. என்னன்னா என் ஒய்ஃபுக்கும் பாஸ்போர்ட் வாங்கி அவங்களுக்கும் விசா எடுத்து வெங்கட் பிரபுக்கும் எடுத்து அனுப்பி நீ போய் படின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சாச்சு. ஏன்னா சினிமா பக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம். அவன் பையன் வந்து சரண் இங்கே நல்லா படிக்கல, அவனை வந்து ஃபாரினுக்கு அனுப்புறான். நானும் ஒரே ஸ்கூலு, அவன் நல்லா படிக்க மாட்டான். அதை வந்து பாலு சொல்கிறாங்கடா படிக்கிறானுங்க, அதுதான்டா அவனை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டேன், யூஎஸில் போய் படின்னு அப்படின்னா எனக்கு இந்த ஐடியா தான் மைண்டில் ஓடிச்சு. அதனால் இவனை துரத்தணும் சொல்லிட்டு துரத்தி அப்படிலாம் பண்ணால் அதுக்கப்புறம் பிரேமும் வந்தான். பிரேமும் நானும் அங்கே தான் எனக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுல்ல, அவனை மட்டும் படிக்க வச்சேன் என்ன படிக்க வைக்கலன்னு. அதனால் உனக்கு என்ன படிக்கணும் நீ படின்னு இவன் என்ன பண்ணா மிச்ச நேரத்தில் ஒரு தியேட்டரில் போய் டிக்கெட் கிடைக்கல வரைக்கும் சேர்ந்தான். டிக்கெட் கழிச்சா படம் பார்த்துக்கலாமே அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த அறிவை வளர்த்துறான் ஸ்டோரியெல்லாம் சரிட்டு விட்டாச்சு. அவன் அங்கே பட்டமெல்லாம் வாங்கிட்டான். பிரேம் வந்து என்ன நீ என்ன படிக்கணும்னா நான் மியூசிக் தான் படிக்கணும் அப்படின்னோடனே அவனை லண்டனில் தான் அவனையும் மியூசிக் படிக்க வச்சான். அவனுக்கு பிளாக்ஸ் தான் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு. பிளாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவனுக்கு தான் ஒன்று பாட்டுக்கிட்டு இது அவன் பாடுற இது கேட்டு தான் ஃபஸ்ட்டு ரேப்பை கொண்டது பிரேம் தான் கொண்டது. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை கெடுத்தலாம் அவனுக்கு பண்ணி புண்ணியம் ஒன்று.